பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி. அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து பிறகு அவர் இறந்தார். அண்ணா திமுக சார்பாக அவரை திரு கருணாநிதி முதலமைச்சர் காலத்திலே அவரை நாடி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லடக்கம் செய்த இடத்திற்கு அருகில் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களை அடக்கம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி வேண்டும் என்று கேட்டதற்கு திரு கருணாநிதி அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டார். அதுல திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கு சொந்தமாக ராமாவரம் தோட்டத்திலே இடம் இருக்கின்றது, அங்கே அவர் நல்லடக்கம் செய்யலாம், அவருக்கு இறுதி மரியாதை காவல்துறை அளிக்கும் என்று குறிப்பிட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் மற்ற தலைவர்கள் முதலமைச்சர் இருந்து முன்னாள் முதலமைச்சர் இருந்து இருந்த பொழுது என்ன திரு கருணாநிதி சொன்னாரோ அதுதானே பொருந்தும், அதான பொருந்தும். இவருக்கு ஒரு நியாயம் மற்றவருக்கு நியாயமா? திரு கருணாநிதி அவர்கள் என்ன கடைபிடித்தாரோ அதைத்தான் நான் செயல்படுத்தினேன். திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்து இருக்கல, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆகவே அவர் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்ன முடிவு செய்தாரோ அந்த முடிவை நான் முதலமைச்சர் இருந்து அதை தொடர்ந்து. ஆனாலும் அவர் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் இந்தியில 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். 2 ஏக்கர் நிலம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். 2 ஏக்கர் நிலம் 200 கோடி போறோம். அந்த நிலத்தில் நல்லடக்கம் செய்து கொடுத்தோம். அதுக்கு முந்தி மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லடக்கம் செய்த அந்த பகுதியிலேயே ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்க அம்மாவை நல்லடக்கம் செஞ்சோம். அதை எடுத்து சில பேர் வழக்கு போட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, வழக்கு இருக்கும் போது நாங்க எப்படி கொடுக்க முடியும்? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, வழக்கு முடிய வரைக்கும் அதுக்கு அனுமதி கொடுக்க முடியும். அதையும் நான் தெரிவிச்சேன். ஆக நிலம் கொடுக்க மெரினா கடற்கரையில் திரு கருணாநிதி அடக்கம் செய்வதற்கு நாங்கள் சட்ட ரீதியாக அனுமதி கொடுக்க முடியாத நிலையில் திரு ஸ்டாலின் இப்பொழுது பேசுறார். என்னுடைய தந்தைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெரினா கடற்கரையிலே நல்லடக்கம் செய்ய அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது நியாயமா? திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அன்றைய முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களுக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களுக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கும் இன்னைக்கு மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்கவில்லை. உங்களுடைய அப்பா என்ன முடிவு எடுத்தாரோ அந்த முடிவு தான் செயல்படுத்தின, வேற ஒண்ணும் இல்லை.